அம்மாவையும் வந்து விட்டு பிரிஞ்சு போற, மறுபடியும் உங்களை எப்ப சந்திப்பேன் நினைக்க தெரியாதுன்னு லெட்டர்ல எழுதி வச்சு போயிருக்கான். பிரபு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டானா? என்னடா நடந்தது? அவன் மனசு நோகும்படி நீ ஏதாவது சொன்னியா? இல்லம்மா இல்லம்மா, அந்த மாதிரி எதுவும் நடக்கல. எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பிரபு இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லைம்மா. இது அன்கிரேட்ஃபுல், அன்கிரேட்ஃபுல். நன்றி கிட்ட ராஸ்கல். ஆஃப்டர் ஆல் யாருமா அவன்? ஒரு குப்பையில இருக்க வேண்டியது கொண்டு வந்து கோபுரத்துல வச்சோம். இது அவர் மிஸ்டேக். ஐ மீன் என்னடா என்ன ஆச்சு? என்ன ஆச்சு கண்ணே? அம்மாடி அம்மாடி என்ன ஆச்சு? சாரி மிஸ்டர் முரளி, உங்க லிவர் கெட்டு போயிருக்கு. குறைஞ்சது 4 மாசம் ரெஸ்ட் எடுக்கணும். பை தி வே, நீங்க உங்க கல்யாணத்தை ஒத்தி வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 4 மாசத்துக்கு நீங்க தாம்பத்திய உறவும் வச்சுக்க கூடாது. பிரபு, நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதம் இதுதான். தந்தையையும் இழந்து தனிமையாகிவிட்ட எனக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற ஆசையையும் ஆர்வத்தையும் நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். தாயாக போகும் சிறந்த பாக்கியத்தையும் பெருமையையும் எனக்கு அளித்திருக்கிறீர்கள். ஒரு குழந்தை செல்வத்தை எனக்கு பரிசாக கொடுத்து பந்தத்தையும் பாசத்தையும் இந்த கடிதம். ஷேம் பிரபு, ஷேம் ஆன் யூ. என்கிட்ட சொல்லாம என்னை விட்டு நீ ஓடின காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என் வாழ்க்கையில எங்கேயாவது என்னைக்காவது உன்னை சந்திக்கணும் நான் துடிச்சேன். பட் அந்த சந்திப்பையே நான் வெறுக்கிறேன். ஐ ஹேட் யூ பிரபு, ஐ ஹேட் யூ. இப்போ உங்க 2 பக்கமும் தெரியறதுதான் கப்பன் பார்க். பெங்களூர் சிட்டிக்கு நடுவில் இருக்கிற இந்த பார்க் முன்னும் உள்ளது. உயரமான மரங்கள், பச்சை பசேன்னு புல்வெளிகள், கண்ணை பறிக்கிற வண்ண மலர்கள், கல்யாணமான இளம் ஜோடிகள் பொழுதுபோக்கவும் காதலர்கள் சந்திக்கவும் இந்த பூங்கா, அதாவது உள்ளத்துல ஏதோ ஒரு, நீங்களே பாருங்க. இப்போ நாம விதான் சௌதாவை நெருங்கிட்டோம். இது
கலையழகோட கட்டப்பட்ட 4 மாடி கட்டடம். இந்த மாநிலத்தின் சட்டசபை இங்கதான் கூடுது. அதை நீங்க சுத்தி பார்க்கும்போதுதான் இந்த கட்டடத்தோட அழகு உங்களுக்கு புரியும். ஹலோ ஜெயந்தி. ஹலோ பிரபு. நான் உங்களை இங்கே சந்திக்கிறத என்னால நம்பவே முடியல. வாழ்க்கையில நம்ப முடியாத சம்பவங்கள் எவ்வளவோ நடக்குது. பிரபு, நீங்க ரொம்ப இழைச்சு போயிருக்கீங்க. ஓ, உடம்பு சரியில்லையா? நோ நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐம் ஆல் ரைட். பெங்களூருக்கு எப்போ வந்தீங்க? கொஞ்ச நாள் ஆச்சு. ஆபீஸ் விஷயமாவா? சொந்த விஷயமா. பத்மா எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்கா? உங்களுக்கும் பத்மாவுக்கும் கல்யாணம்? என் கல்யாணம் இனிமே தான் நடக்கணும். பத்மா கல்யாணம் ஆயிடுச்சு. ஐ மீன் ஆயிருக்கணும். பிரபு, நீங்க என்ன சொல்றீங்க? உங்க மேல உயிரியே வச்சிட்டு இருக்கிற பத்மா இன்னொருத்தர் கல்யாணம்? என்னால நம்பவே முடியலையே. ஜெயந்தி, என் நண்பனோட மனைவியை பத்தி நானே விமர்சிக்கிறது நல்லதும் இல்ல, நேர்மையும் இல்ல. நண்பருடைய மனைவியா? பிரபு, எனக்கு ஜெயந்தி, பத்மா முரளியோட மனைவி. நிஜமாவா? பத்மா உங்களை இப்படி ஏமாத்துவான்னு? நோ நோ, நான் தான் அவளை ஏமாத்திட்டேன். ஜெயந்தி, நீ எங்க தங்கி இருக்க? உன் கூட நான் நிறைய பேசணும். டியூட்டி முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு போவோமா? நாளை காலையில 10 மணிக்கு உன்னை உன் வீட்டுல சந்திக்க முடியும். உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். உன் அட்ரஸ்? 14 2nd Cross Street, ஜெயநகர்.